புத்தகங்களை நூலகத்திலிருந்து வாங்கிவிட்டு சில நாட்களுக்கு பிறகு தாமதமாக திருப்பிக் கொடுப்பதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான். ஆனால் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புத்தகம் நூலகத்திற்கு திரும்பிய சம்பவம் தற்போது உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள கியாமா பொது நூலகத்திலிருந்து 1858ஆம் ஆண்டு வெளியான தி ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஏதன்ஸ் என்ற அரிய நூல் அந்நாட்டைச் சேர்ந்த நபரால் 1872ஆம் ஆண்டு பெறப்பட்ட புத்தகம் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நூலகத்திற்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது. வீடு ஒன்றில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்ற போது பழைய செங்கற்களால் மூடப்பட்ட தேயிலை பெட்டிக்குள் இந்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை கண்டெடுத்த நபர் உடனடியாக கியாமா நூலகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து நூலக நிர்வாகம் கூறுகையில் 1870களில் பராமரிக்கப்பட்ட பதிவேடு காணாமல் போனதால் இந்த புத்தகத்தை கடைசியாக யார் பெற்றார்கள் என்பதை கண்டறிய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. தற்போது அந்த புத்தகம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 1872ஆம் ஆண்டு நடைமுறையில் இருந்த விதிகளின்படி புத்தகம் திரும்ப வழங்க தாமதமானால் வாரத்திற்கு 3 பென்ஸ் தாமத கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அதே கட்டணத்தை இன்றைய பண மதிப்பில் கணக்கிட்டால் சுமார் 28,000 ஆஸ்திரேலிய டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 19 லட்சம் அபராதமாகும் என தெரிவித்துள்ளது. ஆனால் இதுவரை அபராத தொகை வசூலிக்கப்படவில்லை எனவும் புத்தகத்தை திருப்பிக் கொடுத்து அபராதத்தை செலுத்திய பிறகே மீண்டும் புத்தகத்தை பெற முடியும் எனவும் நூலக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. 150 ஆண்டுகளாக காணாமல் போன ஒரு புத்தகம் மீண்டும் நூலகத்தை வந்தடைந்துள்ள சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.